ஸோ இன்னைக்கு பார்க்க போற லெசன் வந்துட்டு கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். ஸோ கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா ட்ரக்ஸ். ட்ரக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ட்ரக்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் ஆஃப் லோ மாலிகுலர் மாஸ் 100லேருந்து 500 அட்டாமிக் மாஸ் யூனிட் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த ட்ரக்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மூலமா எனக்கு வந்துட்டு தெராபேட்டிக் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா the drugs are called, that chemicals are called medicines. Okay, எனக்கு மெடிசின்ஸ்ல யூஸ் ஆகும். ஸோ யூஸ் இன் டயக்னோசிஸ் ஆல்சோ. டயக்னோசிஸ்னா நோயை கண்டறியறதுல. ஓகேவா? ஸோ ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ். ஸோ இதுல எனக்கு வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இஃப் டேக்கன் இன் டோசஸ் ஹையர் தென் தோஸ் ரெக்கமெண்டட், மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் யூஸ்ட் அஸ் மெடிசின்ஸ். ஓகேவா? ஆர் பொட்டன்ஷியல் பாய்சன்ஸ். ஓகேவா? எனக்கு வந்துட்டு எனக்கு ட்ரக்ஸ் வந்துட்டு ஒரு டோசஸ், அதோட டோஸ் வந்துட்டு ஹையர் டோஸ்ல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அதெல்லாம் வந்துட்டு பாய்சனாக ஆயிடும், பொட்டன்ஷியல் பாய்சன்ஸ். ஓகேவா? ஸோ யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஃபார் தெராபெட்டிக் எஃபெக்ட் இஸ் கால்டு கீமோதெரப்பி. தெராபி யூஸ் ஆகிற கெமிக்கல்ஸ் வந்துட்டு எனக்கு கீமோ தெராப்பி. ஓகேவா? ஸோ நோட், மெடிசன் இஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் டிசீஸ் அண்ட் இஸ் சேஃப் டு யூஸ். இட் டஸ் நாட் காஸ் எனி அடிக்ஷன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு மெடிசின் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஸோ டிசீஸுக்கு கியூர் பண்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ டிசீஸை கியூர் பண்றதா இருக்கணும். அப்புறம் வந்துட்டு அடிக்ஷன் ஆகிடக்கூடாது, அடிக்ஷன் ஆகாம இருக்கணும். ஓகேவா? அதுதான் மெடிசன். ஓகேவா? வேற ட்ரக்குங்கிறது என்னது? ட்ரக்குங்கிறது ஒரு கெமிக்கல், அதுவும் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான், அதுவும் டிசீஸை கியூர் பண்ணக்கூடியதான். பட் இட் காசஸ் அடிக்ஷன் அண்ட் சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ். ஓகேவா? அது அடிக்ஷன் அதுக்கே அடிக்ஷன் ஆயிரும் ட்ரக்கு. ஓகேவா? ஆனா மெடிசனுக்கு நம்ம அடிக்ஷன் ஆக மாட்டோம். ஓகேவா? ரெண்டுமே கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான், மெடிசனும் சரி ட்ரக்ஸும் சரி, ரெண்டுமே கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். ரெண்டுமே டிசீஸை கியூர் பண்ணக்கூடியதான். ஆனா எதுக்கு நம்ம அடிக்ஷன் ஆயிரும் அப்படின்னா, ட்ரக்கு ஆயிடுவோம், மெடிசனுக்கு நம்ம அடிக்ஷன் ஆக மாட்டோம். ஓகேவா? ஸோ அதான் வித்தியாசம். ஸோ எனக்கு இப்போ ட்ரக்ஸ் வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸை உண்டுபடுத்தும், ப்ளஸ் அடிக்ஷனையும் உண்டுபடுத்தும். ஸோ அதனால தட் இஸ் டூ டேஞ்சரஸ். ஓகேவா? அடுத்தது கிளாசிபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். ஓகேவா? ட்ரக்ஸ் நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவேன்? அந்த பேசிஸ் ஆஃப் ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட். ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்டை பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் அனல்ஜெசிக்ஸ் ஹேவ் ஏ பெயின் கில்லிங் எஃபெக்ட், ஆன்டிசெப்டிக்ஸ் கில் ஆர் அரெஸ்ட் தி growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேவா? அனல்ஜெசிக்ஸ் ஆன்டிசெப்டிக். அனல்ஜெசிக்ஸ் என்ன பண்ணும்? பெயின் கில்லிங். ஓகே, பெயின் கில்லிங் எஃபெக்ட். ஆன்டிசெப்டிக் என்ன பண்ணும்? கில் ஆர் அரெஸ்ட் தி growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? கில் ஆர் அரெஸ்ட் தி growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? ஆன் தி பேசிஸ் ஆஃப் drug action, action of particular biochemical process. For example, all antihistamines inhibit the action of the compound histamine. ஓகேவா? ஸோ அந்த ட்ரக் ஆக்ஷனை பொறுத்து எனக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்டமைன்ஸ் அதோட ஆக்ஷனை வந்துட்டு எனக்கு எது வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணும்? ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன் தி பேஸ் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன். ஆன் தி பேஸ் ஆஃப் ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? பெயின் கில்லிங், இது அனல்ஜெசிக்ஸ். ஆன்டிசெப்டிக்ஸ் வந்துட்டு கில்லர் அரெஸ்ட் தி growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேவா? மைக்ரோ ஆர்கானிசத்தோட growth வந்துட்டு தடுக்கும் ஆன்டிசெப்டிக். ஆன் தி பேஸ் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன்ல அதோட ஆக்ஷன் வந்துட்டு ஆன்டிஹிஸ்டமைன் வந்துட்டு தடுக்கும். ஓகேவா? அதே மாதிரிதான் ஆன் தி பேஸ் ஆஃப் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ட்ரக். ஓகேவா? ஆன் தி பேஸ் ஆஃப் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். நாலாவது, ஆன் தி பேஸ் ஆஃப் மாலிகுலர் டார்கெட்ஸ். ஓகேவா? ட்ரக்ஸ் யூசுவலி இன்ட்ராக்ட் வித் பயோமாலிகுல்ஸ் சச் அஸ் கார்போஹைட்ரேட். ஓகேவா? கார்போஹைட்ரேட்ல இன்ட்ராக்ட் ஆகும், லிப்பிட், அப்புறம் ப்ரோட்டீன், அப்புறம் நியூக்ளிக் ஆசிட்ல இன்ட்ராக்ட் ஆகும் ட்ரக். தேர் காமன்லி டார்கெட் மாலிகுல்ஸ் ஆர் ட்ரக் டார்கெட்ஸ். ஓகே, ட்ரக்கோட டார்கெட்னு சொல்லுவோம் அல்லது டார்கெட் மாலிகுல்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ட்ரக் பொசஸிங் சம் காமன் ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் மே ஹேவ் சேம் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆன் டார்கெட்ஸ். எனக்கு மெக்கானிசம் இங்க வந்து ட்ரக் அந்த டார்கெட் போயிட்டு இது பண்றது வந்து எனக்கு மெக்கானிசம் சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரக்ஸ் பொசஸிங் சம் காமன் ஃபீச்சர்ஸ் மே ஹேவ் சேம் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆன் டார்கெட்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் டைப் ஆஃப் ட்ரக்ஸ். ஓகேவா? எனக்கு என்ன ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு? ஆன்டாசிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், இனிமே பார்க்க போறதுலாம் ஆன்டாசிட்ஸ் என்ன? தே ஆர் யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் அசிடிட்டி. இந்த வயிற்றெரிச்சல்னு சொல்லுவாங்கல்ல, வயிற்றெரிச்சல். ஸோ அதுதான் அசிடிட்டி டியூ டு தி ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் HCl. ஓகேவா? ஆசிட் வந்து எனக்கு ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகிடும் ஸ்டொமக்ல. ஸோ எனக்கு அதனால அசிடிட்டி வரும். ஓகேவா? அதை நான் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் NaHCO3. ஓகேவா? ஸோ அதுதான் ஆன்டாசிட். ஓகேவா? ஸோ இதான் அசிடிட்டியை ப்ரிவென்ட் பண்றதுலாம் நம்ம வந்துட்டு ஆன்டாசிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரி, ஆன்டாசிட்ஸ் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா NaHCO3, சோடியம் பைகார்பனேட்,
a mixture of AlOH thrice MgOH twice. ஓகேவா இதோட மிக்சர். அப்புறம் வந்து மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் ஆர் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் பிகாஸ் தே ஆர் இன்சால்யூபிள் அண்ட் டு நாட் டிக்ரீஸ் தி pH above neutrality. ஓகேவா மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். ஏன் அப்படின்னா அது பிஹெச் 7 கீழே குறைக்காத நியூட்ரலா மாத்தி விட்டணும். ஓகேவா இப்போ அசிடிட்டி அப்படின்னா பிஹெச் என்ன பண்ணும், பிஹெச்னா வந்து ரொம்ப கம்மிப்படுத்திடும். அசிடிக் ரொம்ப அதிகம்னா மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் இந்த மாதிரி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் நான் யூஸ் பண்ண அப்படின்னா மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் ஆர் பேசிக். சரியா பேசிக் ஏன்னா மெட்டல்ஸோட ஹைட்ராக்சைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், பேசிக்கா இருக்கும். பேசிக்கா இருந்தது அப்படின்னா வந்து பிஹெச் நியூட்ரலுக்கு மேல அதிகப்படுத்தாது. பிஹெச் நியூட்ரலுக்கு மேல அதிகப்படுத்தாது. சரியா ஸோ இதான் ஆன்டாசிட்ஸ். ஆன்டாசிட்ஸ் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும், சோடியம் பைகார்பனேட், மெக்னீசியம் ஹைட்ராக்சைட்ஸ், மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ். ஓகேவா இதான் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் ஆன்டாசிட்ஸ். ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஆன்டிஹிஸ்டமின். Histamines என்னன்னா the drug which have been used to fight allergy. அலர்ஜிக்கு அகெயின்ஸ்டா நான் ஃபைட் பண்ற அந்த ட்ரக்ஸ் கால்டு தான் ஆன்டிஹிஸ்டமின்ஸ். ஓகேவா ஆன்டிஹிஸ்டமின்ஸ் these are so called because they check the production of histamines. ஓகேவா ஸோ இது ஆன்டிஹிஸ்டமின்ஸ் வந்துட்டு ஹிஸ்டமைனுக்கு எதிராக வந்துட்டு செயல்படுறது. ஓகேவா ஸோ தஸ் ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹே ஃபீவர். ஹே ஃபீவருங்கிறது அலர்ஜினால வரக்கூடியது. கன்ஜெக்டிவிட்டிஸ், நேசல் டிஸ்சார்ஜஸ், இர்ரேடியேஷன் சிக்னஸ், நாசியா இன் பிரெக்னன்சி அண்ட் போஸ்ட் ஆபரேட்டிவ் வாமிட்டிங் எல்லாமே எல்லா டிசீஸ்க்குமே ட்ரீட்மெண்ட்டாக பயன்படுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா டிசீஸ்க்குமே ட்ரீட்மெண்ட்டாக பயன்படுகிறது. ஸோ ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா சிமெட்டடின், brompheniramine, terfenadine இது மூணு தான் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே அதுவும் சார்ஜஸ், சிக்னஸ், போஸ்ட் ஆபரேட்டிவ் வாமிட்டிங். ஓகேவா ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள் ஆன்டிஹிஸ்டமின்ஸுக்கு சிமெட்டடின், டெர்ஃபினாடின், சிமெட்டடின், brompheniramine, terfenadine. ஓகேவா ஸோ இதெல்லாம் எழுதி பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நியூரலஜிக்கல் ஆக்டிவ் ட்ரக்ஸ். நியூரலஜிக்கலி ஆக்டிவ் ட்ரக்ஸ். ஓகேவா ஸோ வாட் இஸ் மீன் பை நியூரலஜிக்கலி ஆக்டிவ் ட்ரக்ஸ்? என்னென்ன இருக்கு, ட்ராங்குலிசர்ஸ் இருக்கு, அப்புறம் அனல்ஜெசிக்ஸ் இருக்கு. ஓகேவா ட்ராங்குலிசர்ஸ், ஜெசிக்ஸ் they are used for treatment of stress. very very important. ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ற ட்ரக்ஸ் தான் ட்ராங்குலிசர்ஸ். ஓகேவா அண்ட் மைல்ட் ஆர் ஈவன் சிவியர் மென்டல் டிசீஸ். நமக்கு வந்து சம்திங் ஒரு மென்டலா ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ அதுக்காக நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன், ட்ராங்குலிசர்ஸ் யூஸ் பண்ணுவேன். சரியா ஸோ சிவியர் மென்டல் டிசீஸ் they relieve anxiety, ஸ்ட்ரெஸ். எனக்கு வந்துட்டு நான் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ல இருந்து நான் வந்துட்டு ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா நான் வந்துட்டு ட்ராங்குலிசர்ஸ் யூஸ் பண்ணுவேன். இரிட்டபிலிட்டி, excitement by inducing a sense of well-being. Okay, they also form an essential component of sleeping pills. Sleeping pills la tranquilizers irukum. Okay, stress la irundha நம்ம tranquilizers தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா next adrenaline plays an important role in mood change. ஓகேவா noradrenaline. ஓகேவா noradrenaline plays an role in mood changes. நம்மளோட மூட் வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்துட்டு வகிக்கிறது noradrenaline. ஓகேவா குளோர்டயோசீபாக்சைடு. ஓகே இது எதுக்கு எக்ஸாம்பிள், இதெல்லாம் எல்லாமே ட்ராங்குலிசர்ஸ் எக்ஸாம்பிள் தான். சரியா குளோர்டயோசீபாக்சைடு, மெப்ரோபாமேட் ஆர் சூட்டபிள் ஃபார் ரிலீவிங் டென்ஷன். டென்ஷன்லேருந்து நான் வெளியேறணும், இது ரொம்ப டென்ஷனாக இருக்குது, அதே நான் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா நான் வந்துட்டு ட்ராங்குலிசர் ட்ரக்கான குளோர்டயோசீபாக்சைடு, மெப்ரோபாமேட் யூஸ் பண்ணணும். சரியா குளோர்டயோசீபாக்சைடு, மெப்ரோபாமேட். அடுத்து ஈக்வனில். ஈக்வனில்ங்கிறது என்னது, இட் இஸ் யூஸ்ட் இன் கண்ட்ரோலிங் டெப்ரெஷன் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். depression and hypertension. Okay, equal controlling depression and hyper. Barbiturates, that is derivatives of barbituric acid, like veronal, amital, nembutal, luminal, seconal. They are hypnotic. Very very important. Barbiturates such as veronal, amital, nembutal, luminal, seconal. They are hypnotic. ஹிப்னோட்டிக் என்ன, ஸ்லீப் ப்ரொடியூசிங் ட்ரக்ஸ் அல்லது ஸ்லீப் ப்ரொடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஓகேவா ட்ராங்குலிசர்ஸ்.
நார்அட்ரினலின், நார்அட்ரினலின், குளோர்டியோசிபாக்சைடு, மெப்ராபமைட், ஈக்வனில், பார்பிட்யூரிட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அனல்ஜெசிக்ஸ். அனல்ஜெசிக்ஸ்னா என்ன? பெயின் கில்லர்னு சொல்லுவோம். ஓகேவா? தே ரெடியூஸ் ஆர் அபாலிஷ் பெயின். பெயினை ரெடியூஸ் பண்ணும் அல்லது பெயினை இல்லாம உண்டுபடுத்திடும். ஓகேவா? வித்தவுட் காசிங் இம்பேர்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஓகேவா? நமக்கு கான்சியஸ்னஸ் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு வந்துட்டு நினைவு இருக்கும், ஆனா பெயின் இல்லாம இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மென்டல் கன்ஃபியூஷன் ஆகாது. அதே மாதிரி இன்கோஆர்டினேஷன், பேரலிசிஸ் எதுவுமே ஆகாது. வித்தவுட் காசிங் இம்பேர்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ், மென்டல் கன்ஃபியூஷன், இன்கோஆர்டினேஷன் ஆர் பேரலிசிஸ் ஆர் சம் அதர் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம், இதெல்லாம் உண்டுபடுத்தாம எனக்கு பெயினை குறைச்சிரும். ஓகேவா? இது எதுலையுமே எந்த பாதிப்பு வராது, ஆனா பெயினை குறைச்சிரும். இதான் வந்துட்டு அனல்ஜெசிக்ஸ். ஓகேவா? அனல்ஜெசிக்ஸ்ல என்னென்ன இருக்கு? நான் நார்கோட்டிக் அனல்ஜெசிக்ஸ், நார்கோட்டிக் அனல்ஜெசிக்ஸ். ஓகேவா? வாட் இஸ் மீன் பை நான் நார்கோட்டிக் அனல்ஜெசிக்ஸ்? தே ரிலீவ் ஸ்கெலிட்டல் பெயின், ரெடியூஸ் ஃபீவர். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆன்டிபைரட்டிக். ஓகேவா? ஸோ என்ன பண்ணும்? ஸ்கெலிட்டல் பெயினை ரிலீஃப் பண்ணும், ஃபீவரை ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் நார்கோட்டிக் அனல்ஜெசிக்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்கு? ஆஸ்பிரின், பாராசிட்டமால். ஓகேவா? ஆஸ்பிரின், பாராசிட்டமால். ஓகேவா? ஸோ ரிலீஃப் பெயின், ஸ்கெலிட்டல் பெயின், ரெடியூஸ் ஃபீவர். ஓகேவா? ஆஸ்பிரின் இஸ் யூஸ்ட் இன் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் டியூ டு ஆன்டி பிளட் கிளாட்டிங் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ ஹார்ட் அட்டாக்ல நான் ப்ரிவென்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, ஆன்டி பிளட் கிளாட்டிங் ஆக்ஷன்னால. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ நார்கோட்டிக் அனல்ஜெசிக்ஸ் எங்க? ரிலீஃப் பெயின் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்லீப். பெயின் ரிலீஃப் பண்ணும், ஸ்லீப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? So it is chiefly used for relief of post-operative pain. Okay, so cardiac pain, pains of terminal cancer, childbirth. So இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின். ஓகேவா? ஸோ இது ரிலீஃப் ஆஃப் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின்ல எனக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ கார்டியக் பெயின், பெயின்ஸ் ஆஃப் டெர்மினல் கேன்சர். ஓகேவா? இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் கடைசி நேரத்தில் அவங்க ரொம்ப பெயினாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிளட் வாமிட்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அப்பெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு இந்த நார்கோட்டிக் அனல்ஜெசிக்ஸ், மார்பின் எடுத்துக்குவாங்க. சரியா? ஸோ அந்த இடத்துல ரொம்ப பெயினாக இருக்கும். நிறையா மூவிஸ்லாம் பார்த்துருக்கலாம். சரியா? ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் கடைசி நேரத்தில் ரொம்ப பெயினாக இருக்கும், ட்ரக்ஸ்லாம் எடுத்துவாங்க. சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துவாங்க, மார்பின், ஹெராயின். ஓகேவா? ஹீரோயின் கிடையாது, ஹெராயின். ஓகேவா? ஹெராயின், கோடின். ஓகேவா? ஸோ இது மூணுமே எக்ஸாம்பிள் ஃபார் நார்கோட்டிக் அனல்ஜெசிக்ஸ். ஓகேவா? ஸோ நார்கோட்டிக் அப்படின்னா என்ன? நான் நார்கோட்டிக்னா என்னன்னா, நார்கோட்டிக் வந்துட்டு எனக்கு அடிக்ஷன். ஓகேவா? அடிக்ஷன் ஆயிடும் அதுக்கு. ஓகேவா? நான் நார்கோட்டிக்கு நான் அடிக்ஷன். ஓகேவா? அடிக்ஷன் ஆக மாட்டோம். ஓகேவா? நீ மார்பைன்னு பார்த்தாலே தெரியும். ஓகேவா? மார்பைனுக்கு ஒரு போதைப் பொருள். ஸோ அடிக்ஷன் ஆயிரும். நான் நார்கோட்டிக், நான் அடிக்ஷன் ஆக மாட்டோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், ஆன்டி மைக்ரோபியல்ஸ். ஓகேவா? இது என்ன பண்ணும்? தே டென்ட் டு டெஸ்ட்ராய் ஆர் பிரிவென்ட் தி டெவலப்மெண்ட் ஆர் இன்ஹிபிட் தி பேத்தோஜெனிக் ஆக்ஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ், திஸ் பாக்டீரியா, ஃபங்கை. ஓகேவா? பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் அண்டர் பாராசைட்ஸ் செலக்டிவ்லி. ஓகேவா? இதுக்கு எதிராக செயல்படுறதான் ஆன்டி மைக்ரோபியல்ஸ். ஓகேவா? ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிசெப்டிக்ஸ், டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் ஆர் ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ். ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ் பேத்தோஜன்ஸ்க்கு எதிராக செயல்படுறது தான் ஆன்டி மைக்ரோபியல்ஸ். அந்த ஆன்டி மைக்ரோபியல்ஸ்ல எனக்கு மூணு பார்ட் இருக்கு. என்னென்ன? ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிசெப்டிக்ஸ், டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். ஓகேவா? டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். First, antibiotics. What is meant by antibiotics? They are used to treat infections due to their low toxicity for humans and animals. ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு இன்ஃபெக்ஷனை வந்துட்டு ட்ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து லோ டாக்ஸிக். ஓகேவா? அது வந்து அவ்வளோ விஷத்தன்மையுடைய இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? An antibiotic refer to a substance produced wholly or partially by chemical synthesis. ஓகேவா? Which in low concentration inhibits the growth or destroys microorganisms by intervening in their metabolic process. ஸோ எனக்கு வந்துட்டு
இதோட லோ கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா மைக்ரோ ஆர்கனிசத்தை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேவா, அதோட மைக்ரோ ஆர்கனிசோட மெட்டபாலிக் ப்ராசஸை டெஸ்ட்ராய் பண்ணும் விதமா அந்த ப்ராசஸையே வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடும். சரியா, அதனால வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு நல்லா நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு அவ்வளோ டாக்ஸிக்லாம் கிடையாது. ஓகேவா, ஓகே. ஸோ எல்லாமே கதை தான். ஓகேவா, ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க, சல்ஃபனிலமைட், சல்ஃபனிலனிலைட், சல்ஃபாபைரிடின். ஓகேவா, சல்ஃபனிலனிலிட், சல்ஃபனி அனைட். ஓகேவா, சல்ஃபனிலைட், சல்ஃபாபைரிடின். ஓகேவா, சல்ஃபனில் அனிட். ஓகேவா, சல்ஃபனில் அனிட், சல்ஃபாபைரிடின். ஓகேவா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஸ்பெல்லிங்லாம் அவ்வளோ தேவை கிடையாது, நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, சல்ஃபனில் அனிட். டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேவா, ஸோ எனக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ்ல எவ்வளோ டைப்ஸ் இருக்கு. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் which kill or inhibit a wide range of gram positive or gram negative are said to be broad spectrum antibiotics. ஸோ எனக்கு வந்துட்டு கிராம் பாசிட்டிவையும் இது பண்ண வைட் ரேஞ்ச். ஓகேவா, வைட் ரேஞ்ச் ஆஃப் கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணுது அல்லது கில் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, ப்ராட் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா, ப்ராட் ஸ்பெக்ட்ரம். வைட் ரேஞ்ச் என்ன, அப்படியே கண்ணா அப்படின்னா எதை வேணா கில் பண்ணுது அப்படின்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா, ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். எக்ஸாம்பிள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, குளோரம்ஃபெனிகால், வான்கோமைசின், ஆம்பிசில்லின், அமாக்சிசில்லின். இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எஃபெக்டிவ் ஃபியூ கிராம் பாசிட்டிவ் ஆர் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா ஆர் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். எக்ஸாம்பிள் பெனிசிலின். ஓகேவா, பெனிசிலின் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேவா, ஸோ நேரோ ஸ்பெக்ட்ரம் என்ன, எனக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஃபியூ கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு மட்டும்தான் அது வந்து எஃபெக்டிவா இருக்கும். குறிப்பிட்ட பாக்டீரியா, குறிப்பிட்ட கிராம் பாசிட்டிவ், குறிப்பிட்ட கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா மட்டும் தான் எனக்கு எஃபெக்டிவா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு பெனிசிலின். ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் சிங்கிள் ஆர்கனிசம் ஆர் சிங்கிள் டிசீஸ், ஒரு சிங்கிள் ஆர்கனிசம் அல்லது சிங்கிள் டிசீஸ்க்கு எஃபெக்டிவா இருக்குது அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பேர் என்ன, லிமிட்டெட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேவா, அவ்வளவுதான் ஆன்டிபயோட்டிக்ஸோட டைப்ஸ். ஓகேங்களா, 2 டைப் இருக்கு. என்ன எக்ஸாம்பிள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துவோங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஆன்டிசெப்டிக்ஸ் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். ஸோ ஆன்டிசெப்டிக்ஸ் என்ன, ஆன்டிசெப்டிக்ஸ் ஆர் அப்ளை டு லிவிங் டிஷ்யூ சச் அஸ் wounds, cuts, அல்சர்ஸ் அண்ட் டிசீஸ்டு ஸ்கின் சர்ஃபேஸ். லிவிங் டிஷ்யூக்கு நம்ம உடம்புல அப்ளை பண்ணுவோம். ஓகேவா, ஆன்டிசெப்டிக்ஸ் அப்படின்னா. ஆனால் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்ங்கிறது என்னது, ஒரு நம்ம நான் லிவிங் திங்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். ஓகே, நான் சொல்றேன். டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் ஆன்டிசெப்டிக்னா லிவிங் டிஷ்யூக்கு அப்ளை பண்ணுவோம். சச்சஸ் wounds, கட்ஸ், அல்சர்ஸ், டிசீஸ்டு ஸ்கின் சர்ஃபேஸ். ஓகேவா, நம்ம ஸ்கின் சர்ஃபேஸ்ல ஏதாவது சம்திங் ஒரு டிசீஸ் வந்து சம்திங் ஏதாவது வந்ததுனாலும் ஆன்டிசெப்டிக் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, காயங்களுக்கு, வெட்டு காயங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதான் ஆன்டிசெப்டிக். எக்ஸாம்பிள் பிராசின், சோஃப்ராமைசின், டெட்டால். டெட்டாலுங்கிறது என்னது, மிக்சர் ஆஃப் குளோரோக்சைலினால், டெர்பினால். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெட்டால் இஸ் எ மிக்சர் ஆஃப் குளோரோசைலினால், டெர்பினால். ஓகேவா, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஆன்டிசெப்டிக். பைதயோனல் இஸ் ஆடட் டு சோப்ஸ் டு இம்பார்ட் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். சோப்ல நான் பைதயோனல் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை நான் ஆட் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிக்காக. ஸோ அப்போ பைதயோனல் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஆன்டிசெப்டிக்ஸ். ஓகேவா, டிங்சர் ஆஃப் அயோடின். ஓகேவா, டிங்சர் நம்ம அந்த டிங்சர்னு சொல்லுவோம்ல, காயங்களுக்கு எல்லாம் போடுவோம்ல, அதான் டிங்சர் ஆஃப் அயோடின். 2 to 3% சொல்யூஷன் ஆஃப் அயோடின் இன் ஆல்கஹால் வாட்டர் மிக்சர். ஓகேவா, இஸ் அப்ளைட் ஆன் wounds. ஓகேவா, டிங்சர்ல எவ்வளவு இருக்கும், 2 to 3% சொல்யூஷன் ஆஃப் அயோடின் இன் ஆல்கஹால் வாட்டர். ஓகேவா, ஆல்கஹால் வாட்டர் மிக்சர்ல 2 to 3% அயோடின் இருக்கும், அதுக்கு பேர் தான் டிங்சர். ஓகேவா, ஸோ இதை நான் வந்துட்டு woundsல அப்ளை பண்ணுவேன். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து அயோடோஃபார்ம் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆன் wounds. அயோடோஃபார்ம். ஓகேவா, அயோடோஃபார்மும் ஒரு ஆன்டிசெப்டிக் தான், அங்கேயே நான் காயங்கள் யூஸ் பண்ணுவேன். போரிக் ஆசிட் இன் டைலூட் அக்வஸ் சொல்யூஷன் இஸ் வீக் ஆன்டிசெப்டிக் ஃபார் ஐஸ். போரிக் ஆசிட் வந்துட்டு எனக்கு ஐஸ்ல, ஓகேவா, வீக் ஆன்டிசெப்டிக். ஓகேவா, போரிக் ஆசிட் இன் ஆல்கஹால் டைலூட் அக்வஸ் சொல்யூஷன்ல எனக்கு வீக் ஆன்டிசெப்டிக். ஓகேவா, ஸோ 5 எக்ஸாம்பிளையும் நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். ஓகேவா, ஸோ ஆன்டிசெப்டிக்லாம் என்ன, லிவிங் டிஷ்யூல அப்ளை பண்றது தான் ஆன்டிசெப்டிக்ஸ். ஆனா டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்லாம் எனக்கு நான் லிவிங் இன் அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, நான் லிவிங் சச்சஸ் ஃப்ளோரு. ஓகே, ஃப்ளோர்னா என்ன, நம்ம வீட்டு தளம் இருக்குல்ல, ஃப்ளோரு,
ட்ரைனேஜ் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் டிஸ்இன்ஃபெக்டன் யூஸ் பண்ணுவேன். உங்க வீட்டு டிவில நீ வந்துட்டு அந்த ஸ்கிரீன் வந்துட்டு பளபளன்னு இருக்க அடிப்பீங்கல்ல, அதுவும் ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் தான். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் 0.2 to 0.4 ppm அப்படின்னா parts per million in aqueous solution and SO2 in very low concentration are disinfectants. ஓகேவா? ஸோ இதெல்லாமே எனக்கு என்னதான் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் தான். SO2 வந்து எனக்கு வெரி லோ கான்சென்ட்ரேஷன் எனக்கு டிஸ்இன்ஃபெக்டன். ஓகேவா? சேம் சப்ஸ்டன்சஸ் எனக்கு ஒரே சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எனக்கு ஆன்டிசெப்டிக்காகவும் இருக்கலாம், டிஸ்இன்ஃபெக்டாகவும் இருக்கலாம் பை வேரியிங் தி கான்சென்ட்ரேஷன். ஓகேவா? சேம் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எனக்கு ஆன்டிசெப்டிக்காகவும் இருக்கலாம். சேம் சப்ஸ்டன்ஸ் கேன் ஆக்ட் அஸ் ஆன்டிசெப்டிக் அஸ் வெல் அஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் பை வேரியிங் தி கான்சென்ட்ரேஷன். ஓகேவா? கான்சென்ட்ரேஷனை வேரி பண்றது மூலியமா எனக்கு அது ஆன்டிசெப்டிக்காகவும் இருக்கலாம், டிஸ்இன்ஃபெக்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? 0.2% சொல்யூஷன் ஆஃப் ஃபீனால் வந்து ஆன்டிசெப்டிக். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 0.2% சொல்யூஷன் ஆஃப் ஃபீனால் இஸ் அன் ஆன்டிசெப்டிக். ஆனா 1% சொல்யூஷன் ஆஃப் ஃபீனால் வந்துட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகேவா? ஸோ 0.2% சொல்யூஷன் ஆஃப் ஃபீனால் வந்துட்டு ஆன்டிசெப்டிக், 0.1% சொல்யூஷன் ஆஃப் ஃபீனால் வந்துட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட். இந்த மாதிரி நான் கான்சென்ட்ரேஷன் வேரி பண்றது மூலியமாவும் எனக்கு வந்துட்டு ஒரே காம்பவுண்ட் எனக்கு ஆன்டிசெப்டிக்காகவும் இருக்கும், டிஸ்இன்ஃபெக்டண்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஆன்டிஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸ். ஓகேவா? ஆன்டிஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸ்னா என்ன? These are called birth control pills. Okay, birth control pills. They essentially contain a mixture of synthetic estrogen and progesterone. Mixture of synthetic estrogen and progesterone. Both of these compounds are called hormones. Okay, anti-fertility drugs and birth control pills, synthetic estrogen and progesterone mixture. Okay, both of these compounds are hormones. Hormones. Example: norethindrone, ethinyl எஸ்ட்ராடயோல் அல்லது நவஸ்ட்ரால். ஓகேவா? நார் எத்தின்ரோன், எத்தினைல் எஸ்ட்ராடயோல். ஆன்டிஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க. நார் எத்தின்ரோன், இத்தேனைல் எஸ்ட்ராடயோல் அல்லது அதுக்கு பேர் என்ன? நவஸ்ட்ரால். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்டி மலேரியல்ஸ். ஆன்டி மலேரியல்ஸ் என்ன? மலேரியல் ஃபீவருங்கும் போது நான் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, which are used to bring down the body temperature during malarial fever. Okay? Bring down the body temperature during the malarial fever are called anti-malarials. These are chloroquine, paraquine, primaquine. Chloroquine, paraquine, primaquine. So இதெல்லாம் என்னதான்? anti-malarials தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கெமிக்கல்ஸ் இன் ஃபுட்டு. ஃபுட்டில் நான் யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, கெமிக்கல்ஸ் ஆர் ஆடட் டு ஃபுட் ஃபார் preservation. ஓகேவா? ப்ரிசர்வேஷனுக்காக நான் ஆட் பண்ணுவேன். கெமிக்கல்ஸ் ஆர் ஆடட் டு ஃபுட் ஃபார் ப்ரிசர்வேஷன், என்ஹான்சிங் தர் அப்பீல், ஆடிங் நியூட்ரிட்டிவ் வேல்யூ இன் தம். ஓகேவா? என்ஹான்சிங் தர் அப்பீல் அப்படின்னா அதோட நறுமணமா இருக்கலாம், அதோட டேஸ்டா இருக்கலாம். அதுக்காக நான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவேன். பிளஸ் வந்துட்டு நான் நியூட்ரிட்டிவ் வேல்யூ, ஆடிங் நியூட்ரிட்டிவ் வேல்யூ இன் தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் என்ன? They are of use to diabetic patients and the people who need to control intake of calories. ஓகேவா? ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு யூஸ் ஆகலாம், இல்லை வந்துட்டு எனக்கு வந்துட்டு கலோரிஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ற பீப்புளுக்கும் வந்துட்டு இது வந்துட்டு யூஸ் ஆகும். சரியா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சாக்கரைன். சாக்கரைனுங்கிறது என்னது? ஆர்த்தோ சல்ஃபோ பென்சிமைடு. ஆர்த்தோ சல்ஃபோ பென்சிமைடு. அஸ்பார்டேம் ஆடட் டு கோல்டு ஃபுட்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோல்டு ஃபுட்ஸ் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். அஸ்பார்டேம் வந்து நான் கோல்டு ஃபுட்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்க்கு நான் வந்துட்டு ஆட் பண்ணுவேன். ஸோ இது வந்துட்டு அன்ஸ்டேபிள் அட் குக்கிங் டெம்பரேச்சர். இது வந்துட்டு குக்கிங் டெம்பரேச்சர்ல அன்ஸ்டேபிளா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அல்லிட்டேம், சுக்ரோலோஸ்னா ட்ரைக்ளோரோ டெரிவேட்டிவ் ஆஃப் சுக்ரோஸ். ஓகேவா? ட்ரைக்ளோரோ டெரிவேட்டிவ் ஆஃப் சுக்ரோஸ். ஓகேவா? அல்லிட்டேம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? சாக்கரைன் அப்படின்னா ஆர்த்தோ சல்ஃபோ பென்சமைட். அஸ்பார்டேம்ங்கிறது என்னது? ஆடட் டு கோல்டு ஃபுட்ஸ் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் as it is unstable at cooking temperature. Cooking temperature unstable. ஓகேவா? ஓகே. So this is an artificial sweetening agent. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஓகேவா? they prevent spoilage of food due to microbial growth. Microbial growthனால எனக்கு வந்துட்டு spoilage of food ப்ரிவென்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் சுகர், டேபிள் சால்ட், சுகரு, வெஜிடபிள் ஆயில்ஸ், சால்ட்ஸ் ஆஃப் சார்பிக் ஆசிட், ப்ரோப்பனாயிக் ஆசிட், சோடியம் பென்சோயேட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் சால்ட்டு, சுகரு,
வெஜிடபிள் ஆயில்ஸ், சால்ட்ஸ் ஆஃப் சார்பிக் ஆசிட், இதெல்லாம் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஓகேவா? ப்ரொபனைக் ஆசிட் அண்ட் சோடியம் பென்சோயிட், திஸ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஓகேவா? These are all food preservative. Note, sodium benzoate is used in limited quantities and is metabolized in the body. Okay, sodium benzoate is used in limited quantities. Sodium benzoate வந்து நான் limited quantity தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? and is metabolized in body. Next, cleansing agents. Cleansing agents என்ன? Two type of detergents are used as cleansing agents. Okay, ரெண்டு type of detergent வந்து நான் cleansing agent யூஸ் பண்ணுவேன். Soap and synthetic detergents. Okay, they improve cleansing properties of water by helping removal of fats which bind other materials to their fabric or skin. எனக்கு வந்துட்டு இந்த ஃபேட்டி மெட்டீரியல் தான் வந்துட்டு இந்த டர்ட்டா இருக்கும், அழுக்கா இருக்கும். சரியா? ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றது என்னது? கிளீன்சிங் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? ஸோ நான் ரெண்டு டைப் ஆஃப் டிட்டர்ஜென்ட் இருக்கு. ஸோ சோப்பு, இன்னொன்று வந்துட்டு சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ். ஓகே, ரெண்டு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சோப்பு. ஓகேவா? சோப்பு என்னென்ன? So they are sodium or potassium salts of long chain fatty acids. Example, stearic, oleic, palmitic acids. ஓகேவா? எனக்கு இது வந்துட்டு ஒரு ஃபேட்டி ஆசிட், சோடியம் அல்லது பொட்டாசியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். ஓகேவா? அது என்ன ஆசிடா இருக்கலாம்? ஃபேட்டி ஆசிட், ஸ்டீரிக் ஆசிடா இருக்கலாம், ஒலிக் ஆசிடா இருக்கலாம், பால்மிட்டிக் ஆசிடா இருக்கலாம். ஒன்லி சோடியம் அண்ட் பொட்டாசியம் சோப்ஸ் ஆர் soluble in water. ஓகேவா? ஒன்லி சோடியம் அண்ட் பொட்டாசியம் சோப்ஸ் ஆர் soluble in water and are used for cleaning purposes. ஓகேவா? கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. Potassium soaps are comparatively soft to the skin that is than sodium soap. Sodium soap விட potassium soapலாம் எனக்கு வந்துட்டு comparatively soft. ஓகேவா? Alkaline hydrolysis of oils or fats by NaOH or KOH gives glycerol and sodium or potassium salt of the fatty acids. So எனக்கு alkaline hydrolysis of oils or fats by NaOH or KOH யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, alkaline hydrolysis பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிளிசரால் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் சோடியம் சால்ட் ஆஃப் தி ஃபேட்டி ஆசிட், அந்த ஃபேட்டி ஆசிடோட சோடியம் சால்ட் கிடைக்கும். சரியா? ஓகே, சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் கிடைக்கும். நான் NaOH யூஸ் பண்றேன், அது KOH யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத பொறுத்து சோடியம் சால்ட் அல்லது பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தி ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் சப்போனிஃபிகேஷன். ஓகேவா? சப்போனிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, நீங்க பாருங்க. ஸோ இது ஒரு ஃபேட்டி ஆசிட். ஓகேவா? இது ஒரு ஃபேட்டி ஆசிட். இதை நான் NaOH விட போறேன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இதான் கிளிசரால், இதுதான் சோடியம் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். ஓகேவா? சோடியம் ஸ்டியரேட். அப்போ சோடியம் சால்ட் ஆஃப் ஸ்டீரிக் ஆசிட். ஓகேவா? சோடியம் ஸ்டியரேட். ஸோ இதுதான் சோப். சோடியம் சால்ட் ஆஃப் ஸ்டியரிக் ஆசிட் இஸ் நத்திங் பட் சோப். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் சோப். ஓகேவா? நெக்ஸ்ட், சோப்ஸ் டஸ் நாட் ஒர்க் இன் ஹார்ட் வாட்டர். ஓகேவா? ஹார்ட் வாட்டர்ல சோப் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணாது. ஐ மீன் அதை வந்துட்டு நுரைய உண்டுபடுத்தாது. ஓகேவா? நுரைய வராது. திஸ் இஸ் பிகாஸ் ஹார்ட் வாட்டர் contain calcium and magnesium ions. ஓகேவா? நம்ம ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல படிப்போம். கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸோட அயான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு அந்த ஹார்ட் வாட்டர்ல அந்த அயன்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு சோப் வந்துட்டு நிறைய தராது. அதனால சோப் வந்துட்டு ஹார்ட் வாட்டர்ல ஒர்க் ஆகாது. ஓகேவா? தீஸ் அயான்ஸ் ஃபார்ம் இன்சொல்யூபிள் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சோப்ஸ் when sodium or potassium soaps are dissolved in hard water. ஓகேவா? ஸோ எனக்கு இன்சாலிபிள் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சோப்பை ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா? அதனால வந்துட்டு நான் அந்த ஹார்ட் வாட்டர்ல சோப் வந்துட்டு ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? தீஸ் இன்சாலிபிள் சோப்ஸ் செப்பரேட் அஸ் ஸ்கம் இன் வாட்டர் அண்ட் ஆர் யூஸ்லெஸ் அஸ் கிளீன்சிங் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு யூஸ்லெஸ். So note, hair washed with the hard water sticky precipitate. ஓகேவா? hair washed with the hard water looks dull due to sticky precipitate. நீ வந்துட்டு ஹேரை வந்துட்டு நீ ஹார்ட் வாட்டர்ல வந்துட்டு வாஷ் பண்ண அப்படின்னா ஹேர்லாம் அப்படியே ஒட்டிக்கும். ஓகேவா? ஒரு ஸ்டிக்கி மீன்ஸ் ஒட்டிக்கும். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா அதுல வந்துட்டு இந்த மாதிரி அயான்ஸ்லாம் இருக்கிறதுனால. ஓகேவா? டை டஸ் நாட் அப்சார்ப் ஈவன்லி ஆர் கிளாத் வாஷ்டு வித் சோப் யூசிங் ஹார்ட் வாட்டர். ஓகேவா? டைஸ் வந்துட்டு இப்போ நீ ஹார்ட் வாட்டர்ல யூஸ் பண்ண கிளாத்தை நீ அதுல போட்டு இது பண்ண அப்படின்னா அந்த இடத்துல டை வந்துட்டு அதை அப்சார்ப் பண்ணாது. ஓகேவா? ஏன்னா ஹார்ட் வாட்டர் வந்துட்டு ஒரு மாதிரியா ஒரு ஸ்டிக்கியா கிளம்மியா இருக்கும். ஓகேவா? கம்மி மீன்ஸ் கம் மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு டை வந்துட்டு அப்சார்ப் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ். ஓகேவா? சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் என்ன?
தே கேன் பி யூஸ் இன் போத் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் வாட்டர். எனக்கு ரெண்டுலையுமே யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, சாஃப்ட் வாட்டர்லயும் யூஸ் பண்ணுவேன், ஹார்ட் வாட்டர்லயும் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ தே கிவ் ஃபோம் ஈவன் இன் ஹார்ட் வாட்டர். ஓகேவா, ஹார்ட் வாட்டர்லயும் என்ன தரும், ஃபோம் தரும். ஃபோம்னா என்ன, நுரை. ஓகேவா, ஆனா நார்மல் டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் எனக்கு வந்து தராது. ஓகேவா, synthetic detergents தரும். ஸோ நான் they classified into 3 categories. ஓகேவா, anionic detergents. Anionic detergents என்ன, they are sodium salts of sulfonated long chain alcohols or hydrocarbons. Very very important. Anionic detergents என்ன, they are sodium salt of sulfonated long chain alcohols or hydrocarbons. ஓகேவா, the anionic part of the molecule is involved in cleansing agent. இதுவும் important. ஸோ ஆனியானிக் பார்ட் தான் எனக்கு கிளீன்சிங் ஏஜென்ட்ஸா இன்வால்வ் ஆகுது. ஓகேவா, ஸோ தேர் யூஸ் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அண்ட் டூத் பேஸ்ட். ஓகேவா, டூத் பேஸ்ட்லையும் யூஸ் ஆகுது, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லையும் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க ஆனியானிக் டிட்டர்ஜென்ட்ஸ்க்கு. இதுவும் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோடியம் லாரல் சல்ஃபேட், சோடியம் சால்ட்ஸ் ஆஃப் ஆல்கைல் பென்சின் சல்ஃபோனேட்ஸ். ஓகேவா, சோடியம் லாரல் சல்ஃபேட், சோடியம் சால்ட் ஆஃப் ஆல்கைல் பென்சின் சல்ஃபோனேட்ஸ். ஓகேவா, சோடியம் லாரல் சல்ஃபேட், sodium salts of alkyl benzene sulfonates. ஓகேவா, sulfonates. நெக்ஸ்ட் cationic detergents. ஓகேவா, cationic detergents என்ன, they are quaternary ammonium salts. ஓகேவா, they are quaternary ammonium salts of amines with acetates, chlorides, bromates as anions. ஓகேவா, cationic part possess a long chain hydrocarbon and positive charge on sodium atom. ஓகேவா, ஸோ ஹென்ஸ் நேம் அதெல்லாம் அதுக்கு பேர் வந்துட்டு கேட்டயானிக் டிட்டர்ஜென்ட்ஸ் வந்தது. ஸோ தே ஹேவ் ஜெர்மிசிரல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆர் எக்ஸ்பென்சிவ். ஜெர்மிசிரல் ப்ராப்பர்ட்டி, திஸ் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஜெர்மிசிரல் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ஸோ கேட்டயானிக் டிட்டர்ஜென்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிட்டைல் ட்ரைமெத்தில் அமோனியம் புரோமைடு யூஸ் இன் ஹேர் கண்டிஷனர். ஓகேவா, ஹேர் கண்டிஷனர்ல யூஸ் ஆகுது சிட்டைல் ட்ரைமெத்தில் அமோனியம் புரோமைடு. ஓகேவா, இது ஒரு குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். நெக்ஸ்ட் நான் அயானிக் டிட்டர்ஜென்ட்ஸ். தே டு நாட் கண்டெயின் எனி அயான் இன் த கம்போசிஷன். ஓகேவா, நான் அயானிக் டிட்டர்ஜென்ட்ஸ்ல எனக்கு வந்துட்டு டு நாட் கண்டெயின் எனி அயான், எந்த ஒரு அயானுமே இருக்காது. ஸோ லிக்யூட் டிஷ்வாஷிங் டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் நான் அயானிக் டைப். லிக்யூட் டிஷ்வாஷர்னு சொல்லுவோம்ல, டிஷ்வாஷிங் டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் என்ன டைப்பு, நான் அயோனிக் டைப். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோங்க, CH3 CH2 16 times CO, CH2 CH2O n times CH2 CH2OH. ஓகேவா, so this is an example of non-ionic detergents. ஓகேவா, நோட் பார்த்தீங்க அப்படின்னா, as the hydrocarbon chain of the detergent becomes branched and degradation becomes difficult, which led to the accumulation and hence pollution. ஓகேவா, எனக்கு வந்துட்டு பொல்யூஷனையும் விட்டுப்படுத்தும், ஸோ டீக்ரடேஷன் வந்துட்டு எனக்கு டிஃபிகல்ட்டாக நடக்கும். அதனால வந்துட்டு பொல்யூஷனையும் விட்டுப்படுத்தும், அது மட்டும் இல்லாமல் அக்குமுலேட் ஆயிடும். ஓகேவா, ஸோ அதான் வந்துட்டு ஒரு பெரிய டிராபேக். ஓகேவா, ஸோ இதான் நான் அயானிக் டிட்டர்ஜென்ட்ஸ். சரியா, ஆனா ஹைட்ரோகார்பன் செயின்ல என்ன பிரான்ச் இல்ல, ஸோ அந்த பிரான்ச் அப்படிங்கிறதுனால அது வந்துட்டு இந்த மாதிரி உண்டுபடுத்துது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா, ஸோ அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ டுடே கிளாஸ் அவ்வளவுதான், ரொம்ப சின்ன சாப்டர். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ.